இன்றைய புனிதர் புனித முதல் சாந்தப்பர். இவர் நம்முடைய திருச்சபையின் வரலாற்றில் திருத்தந்தையர்களுடைய வரிசையில் 4வது திருத்தந்தையராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் ரோமையில் பிறந்தவர். புனித பேதுருவும் புனித பவுலும் இவரை மனம் திருப்பினார்கள். புனித பவுல் பிலிப்பியர்களுக்கு எழுதிய நிருபத்தில் சாந்தப்பரை என் உடன் உழைப்பாளர் என்று சொல்லுவார். இவர் புனித பவுலுடன் ரோமைக்கு சென்றார். அங்கு புனித பேதுருவால் ஆயராக நியமிக்கப்பட்டார். பேரரசரான திராஜன் இவரை நாடு கடத்தினான். கிரிமியா என்னுமிடத்தில் இவர் சலவைக்கல் வெட்ட வற்புறுத்தப்பட்டார். அங்கு சுமார் 2000 கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இவரை தந்தையாகவும் மேய்ப்பனாகவும் மதித்தார்கள். எனவே அரசன் இவரை வேறொரு நாட்டிற்கு கடத்தி சென்று கழுத்தில் ஓர் இயந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளி கொன்று போட்டார். இவ்வாறு தன்னுயிரை இன்னுயிராக இறைவனுடைய பாதத்தில் கையளித்தார். இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், எங்கு சென்றாலும் இறைவனுடைய பணியை இனிதாக செய்ய வேண்டும். துன்ப நேரங்களில் இறைவன் நமக்கு துணையாக இருப்பார். துவண்டு போகக்கூடாது என்ற நம்பிக்கையை நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். எனவே துணிவுடனும் பணிவுடனும் வாழ இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க இந்த புனிதர் வழியாக வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.